இது பாம்பக்குட்டி ரெண்டுமே. எவ்வளோங்கண்ணா வருது? கோம்பை மட்டும் தான் பண்றீங்களா இல்ல எல்லாமே அதிகமா பண்ணிட்டு இருக்கோம்? எல்லா பிரீடும் பண்றோம். எல்லா பிரீடும் ஜிபிபாரா கண்ணி கேகே பிரீட் வந்து நீங்க எடுத்து கொடுத்துறீங்க. ஓகேங்க. லேபர் ஷாப் எல்லாம் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு. சனிக்கிழமை அன்னூர், ஞாயிற்றுக்கிழமை பெருந்தோரை, திங்கக்கிழமை குன்னத்தூர், செவ்வாய்க்கிழமை சத்தியமங்கலம், புதன்கிழமை கவந்தப்படி, வியாழக்கிழமை புளிப்பட்டி, வெள்ளிக்கிழமை 8 மணி வரைக்கும் புது சந்தை, 10 மணிக்கு சீனாபுரம், 4 மணிக்கு முத்தூர். அந்த ஒரு நாளைக்கு மட்டும் 4 சந்தை. செங்கோட்டையும் கூட பார்த்துலாம் மினிஸ்டர், நம்ம பார்க்க முடியாதுங்க. ஓகே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்குவாட். நான் உங்கள்கிட்ட ஏன் வேண்ட நவீன். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்துட்டீங்கன்னா சந்தைக்கறி சாப்பிட்றதுக்காக குன்னத்தூர் சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டுக்குள்ளே போய் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு போய் பார்ப்போம். நானே நிறைய வீடியோவில் பார்த்தேன். ஆடு, அதுக்கப்புறம் கோழி, நாய்க்குட்டி எல்லாமே இருந்துச்சு. சரி வாங்க என்னென்னலாம் இன்றைக்கி வந்திருக்குன்னு போய் பார்ப்போங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஆட்டு தோலுங்க. இந்த லெதரு அந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்க தெரியுமா, அதுக்காக வாங்கிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஃபுல்லாக ஆட்டு தோலுங்கெல்லாம் இருக்குது. வியாபாரிகள் இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஃபுல்லாக மார்க்கெட்டில் வந்து மொத்தமாக இது பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. ஏன்னா அந்த பக்கம் ஆடுங்க இருக்கு, இந்த பக்கம் ஃபுல்லாக ஆட்டு தோல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தாங்க. இப்படி ஏதாச்சும் ஆட்டுத்தோல் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணால் இங்கே வந்து வாங்கிக்கோங்க. ஸ்குவாட் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த கறி வெட்டுற கட்டையெல்லாம் இருக்கும் தெரியுங்களா, அதாங்க இந்த கறி வெட்டுற கட்டை. இந்த கறி கடைக்கெல்லாம் வாங்கிட்டு போறதுக்காக இந்த மரத்தை இது பண்ணி வச்சிருக்காங்க. கிலோ 25 ரூபா பார்த்துட்டிங்கன்னா ஸ்குவாட். இந்த கறி வெட்டுற கட்டை வந்துட்டு கிலோ 25 ரூபா. குறைஞ்சது எப்படி ஒரு 15 கிலோ 20 கிலோ வரும்னு பாருங்க ஒரு கட்டையும். எல்லாமே நல்லா பல்க் கட்டை தான். எப்போ வேணா வந்து வாங்கிக்கலாங்களா இல்லை சந்தைக்கு மட்டும்தான் வருவீங்களாங்கண்ணா? சந்தைக்கு மட்டும்தான். திருப்பூர் வந்தால் வாங்கிக்கலாங்க. ஓகேங்கண்ணா. எந்த இடத்துலங்கண்ணா? கைலாஸ் சாமில். ஓகே, கைலாஸ் சாமில் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், அதாவது திருப்பூர் அந்த சைடு இருக்கவங்க யாராச்சும் கைலாஸ் சாமில் அங்கே வந்தீங்கன்னா இந்த கறிக்கட்டை அந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாங்க. பரவாயில்ல. ஓகே ஸ்குவாட், வாங்க அப்படியே உள்ளுக்குள்ளே போய் இன்னும் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே கைஸ், இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த கத்தி, அருவாள், அருவாமனை, இந்த வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஓகே, மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸே இதில் இந்த நாய்க்குட்டி, அதுக்கப்புறம் பெட்ஸு இதெல்லாமே இருக்குதுங்க. ஆனால் வீடியோ எடுத்துக்கலாங்களா? எவ்வளோ குட்டியெல்லாம்? கோம்பை 2 குட்டி கோம்பை இருக்குங்க. ஆமாங்கண்ணா. இது பாம்பக்குட்டி ரெண்டுமே. எவ்வளோங்கண்ணா வருது? அது 7 ரூபா வருங்கண்ணா. மேல் பப்பி, ஃபீமேல் 6 ரூபா. ரெண்டுமே மேலுங்க. ரெண்டுமே மேல். ஃபார்முங்க திருப்பூர் ஃபார்ம் இருக்கு. எந்த இடத்துலங்கண்ணா? அங்கேரிபாளையம். பஸ் ஸ்டாப்பே நம்ம ஃபார்ம். நாங்களும் திருப்பூர் தாங்கண்ணா. இங்கே 60 அடி ரோடு தான் எங்கள் ஆஃபீஸ் இருக்கு. சரி சரி. பெட் ஷாப் நேம்னா? வேலன் பெட் ஷாப். ஓகே, ஃபார்மே இருக்கேன். பரவாயில்லண்ணா. இப்போ மார்க்கெட்டுக்கு வந்தால் இந்த டைமில் வந்தாலும் இங்கேயும் வாங்கிக்கலாம், இல்லாட்டி அங்கே வந்தாலும் வாங்கிக்கலாம், ஃபார்மில் வந்தாலும் வாங்கிக்கலாம். ஓகேண்ணா. எல்லா பிரீடும் இருக்குங்க. அதுக்கப்புறம் எந்த சொல்லிருங்க? நான் வேலன் பெட்ஸ் கௌதம், திருப்பூர், அங்கேரிபாளையம். 9944464006. ரெட்டக்குருக்குங்க. ரெட்டக்குருக்கு வந்து நல்ல ஹெவி சைஸா வரும். நல்லா லாங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஹெவி போன் ஸ்ட்ரக்சர் தான் நல்லா இருக்கு. இந்த குவாலிட்டி வைஸ் நம்ம கேரண்டி கொடுத்துருவோம். நம்ம இந்த டாக்டர் வேணா செக் பண்ணிங்க. லாக்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ரிட்டர்ன் எடுத்துட்டு நீங்க குவாலிட்டி நம்ம கொடுத்துடலாம். வேக்சின் அவங்க உடம்பு சரியில்லை, தடுப்பூசி எல்லாம் போடாம விட்டாங்க. ஆமா, வேக்சின் நம்ம தான் பாத்துக்கணும். வாங்கிட்டு போயிட்டு ரீவார்ம் பண்ணிருக்காங்க. ஓகே, கேல்சியம் மட்டும் கொடுத்துட்டு இருக்கு. எடுக்கிறவங்க நம்ம வேக்சின் பண்ணாங்க கரெக்டா இருக்கு. 42 நாள் ஆச்சுங்க. டிரான்ஸ்போர்ட் பண்றோம். எந்த ஊரா இருந்தாலும் அனுப்பிச்சிட்டோம். ஓகேண்ணா. அதாவது டெலிவரியே இருக்குங்க, டெலிவரி பண்ணிக்கலாம். கோம்பை மட்டும் தான் பண்றீங்களா இல்ல எல்லாமே அதிகமா பண்ணிட்டு இருக்கோம்? எல்லா பிரீடும் பண்றோம். எல்லா பிரீடும் ஜிபிபாரா கண்ணி கேகே பிரீட் வந்து நீங்க பண்றீங்க. ஓகே, லேபர் ஷாப் எல்லாம் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு. எதனா எடுத்துக்கலாம். கண்டிப்பாண்ணா. இந்த பப்பி வாங்குறவங்க இந்த பேஸ்கெட் நம்ம ஃப்ரீயா தான் அனுப்புறோம். பேஸ்கெட்டோட தந்துடுறீங்க. கொடுத்துருவோம். டிரான்ஸ்போர்ட் மட்டும் அவங்க எந்த ஊரா இருந்தாலும் அதுக்கு அந்த மாதிரி சார்ஜஸ் மட்டும் தனியா வரும். டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் தனியா வருங்க. ஓகேங்க. எல்லா ஊருக்கும் பஸ்லயே அனுப்புறோம், ஆளை வச்சு அனுப்புறேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸ் மட்டும் மாறும். பப்பிக்கு வந்து நம்ம கேரண்டி கொடுத்துடலாம். ஓகேண்ணா. சப்ஸ்கிரைபர்னா ஒரு 500 அனுசரிச்சு நம்ம பண்ணி தரலாம். கண்டிப்பா ஒரு 6500 பண்ணி தரலாம். 6500 பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 5 ரூபாய்க்கு பண்ணி தரலாம். ஓகேண்ணா. இதே பப்பி நீங்க பேப்பரோட எடுத்தீங்கன்னா 10 ரூபாய் ஸ்டார்டிங். பேப்பரோட வாங்கிக்கிறாங்க. வித்தவுட் பேப்பர்னா உங்களுக்கு 6 ரூபா, 8 ரூபா, 7 ரூபா. ஓகே, 7 ரூபா ஸ்டார்டிங். சரி. அப்ப திருப்பூர் வந்தா நேர்லயே நம்ம ஃபார்முக்கே வந்து வாங்கிக்கலாம். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா.
அப்படியே உள்ளுக்குள்ள வந்துட்டு இருக்க பாத்துட்டீங்கன்னா உள்ள சேவல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்டு பண்ணை இருக்குது. சாரி, ஆட்டு பண்ணை, ஆடுங்கெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. வாங்க அதையும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலா இங்க இருக்கிறது எல்லாமே வந்துட்டு கட்டு சேவல், அதுக்கப்புறம் வாங்கிட்டு போய் வளர்க்குறவங்களும் இருக்காங்க. அந்த சைடு பாத்துட்டீங்கன்னா வாத்து, அதுக்கப்புறம் அந்த வான்கோழி, அந்த பிரீடு இருக்கு. ஆனா எனக்கு சேவலோட பேர்ல எனக்கு அவ்வளோக்கா தெரியல, அதனாலதான் நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணாம இருக்கேன். தெரிஞ்சுனா கூட பரவாயில்ல, என்னென்ன சேவல் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் மாட்டுக்கு கட்டுற அந்த கயிறு, அந்த மாதிரி ஐட்டம்ஸுங்க. ஃபுல்லா அந்த இந்த வயல்ல அந்த மாதிரி வச்சிருக்கவங்களுக்கு தான் தெரியும். காரக்குஞ்சு மாதிரி தான் இருக்குது, பாக்குறதுக்கு பொறி பொறியா இருக்குது. இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல, என்ன பிரீட்னே தெரியலங்க. தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக பாத்துட்டீங்கன்னா ஃபுல்லாவே ஆடு அதெல்லாம் மார்க்கெட் வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த குன்னத்தூர் சந்தை வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா கரெக்டா 6 o'clock ஆரம்பிச்சு 11 மணி வரைக்கும் இருக்குங்க. 11 மணிக்கு மேல வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம 6 மணிக்கே வந்துட்டோம். நமக்கு இருட்டா இருந்தங்காட்டிக்கு அவ்வளோக்கா கவர் பண்ண முடியாது, கொஞ்சம் வெடிட்டுன்னு சொல்லி 6:15 நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குன்னத்தூர்ல இன்னொரு ஃபேமஸ் இருக்குது. இந்த குன்னத்தூருக்கு வரவங்க இந்த மார்க்கெட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு போறதுக்கா குன்னத்தூர்ல சந்தைக்கறியே வேற வச்சிருக்காங்க. சோ அதையும் போயிட்டு நம்ம உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போலாங்க. ஓகே ஸ்குவாட், இதெல்லாம் வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா ஆட்டு சந்தைங்க. உள்ளுக்குள்ள ஃபுல்லாவே வந்துட்டு கிடாயி, ஆட்டுக்குட்டி எல்லாமே பரவாயில்ல, கம்மியான ரேட்ல ரீசனபிளான பிரைஸ்ல வச்சிருக்காங்க. நாங்களும் வந்தப்ப 2 பேர்கிட்ட விசாரிச்சோம். குட்டிங்கெல்லாம் வந்துட்டு 1000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ள சொல்றாங்க. அது ஒவ்வொருத்தங்கிட்ட ஒரு மாதிரி ரேட் பார்கெயின் ஆகும். அதை நம்ம பேசி வாங்குறது தான் இருக்கு, பார்த்து பேசி வாங்குறது தான். ஆல்ரெடி அங்கேயே பார்த்துட்டீங்கன்னா பார்கெயின் தான் நடந்துட்டு இருக்குது. வாங்க உள்ளுக்குள்ள போய் காட்டுறேன் இன்னும் எவ்வளவு இருக்குது ஆடுங்க மட்டும்னு. நல்லா இருக்கு. அது சனிக்கிழமை, இது திங்கள், அது வெள்ளி, சனி. மூணாம்பள்ளி எந்த இடம்னா? கோபி ரோட்ல. சரி, ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. என்ன மாதிரி ரேட்ல இந்த சார்? கருங்கடைக்கு ஒரு விலைங்க, சரி, வெள்ளை கொஞ்சம் கம்மிங்க. கருங்கடை நல்லா இருக்குங்க. சாமி கடைக்கு இன்னும் 2 மாசத்துக்கு கொஞ்சம் சரி இருக்காதுங்க. புரட்டாசி வரைக்கும் ஆடு கொஞ்சம் சம்பளத்தா இருக்குங்க. அப்படி ஒன்று ஒரு வியாபாரம் படியாதுங்க. அப்படி ஒன்று கொஞ்சம் படியாதுன்னு வைங்களேன். குட்டியாடு எல்லாமே இந்த குன்னத்தூர் சந்தைக்கு நம்பர் 1ங்க. ஆமா, குட்டியாடு, வளப்பாடு, பால் குட்டி எல்லாமே நம்பர் 1ங்க குன்னத்தூர் சந்தைங்க. எல்லா சந்தையுமே போவாங்க. நம்ம பற்றி சொல்லிடுங்க. என் பேர் எம்ஜிஆர் கேஆர்ஜி. நம்பியூர் பக்கத்தில் மூணாம்பள்ளி. ஆமா, சனிக்கிழமை அன்னூர், ஞாயிற்றுக்கிழமை பெருந்தோரை, திங்கக்கிழமை குன்னத்தூர், செவ்வாய்க்கிழமை சத்தியமங்கலம், புதன்கிழமை கவந்தப்படி, வியாழக்கிழமை புளியம்பட்டி, வெள்ளிக்கிழமை 8 மணி வரைக்கும் புது சந்தை, 10 மணிக்கு சீனாபுரம், 4 மணிக்கு முத்தூர். அந்த ஒரு நாளைக்கு மட்டும் 4 சந்தை. செங்கோட்டையும் கூட பார்த்துலாம் மினிஸ்டர், நம்ம பார்க்க முடியாதுங்க. ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் நம்ம வந்துட்டு சந்தையெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம நேராக சந்தைக்கறி சாப்பிட போகிறோங்க. வந்த வேலையை பார்க்க போகலாம். நம்ம கடையில் என்ன ஃபேமஸ்? எல்லாமே குடல், மட்டன், சிக்கன், மெயினாக முட்டை பணியார் தான் ஃபேமஸ். சுட சுட ரைஸை போட்டு மாப்பிள்ளையும் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாப்ல. ஓகேண்ணா, குடல் கறி அண்ணன் கொண்டு வந்துட்டாரு.